ஈரோ மார்ட்டின் லேட்டஸ்ட் ஃபேக் நோட் டிடெக்டர் தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன பணம் என்னும் இயந்திரம் ஸ்மார்ட் பில்லிங் மிஷின் மூலம் பில்லிங் வெரி ஈஸி. ஒரு படத்தை என்டர்டெய்னிங்கா இருக்கணும்னு மக்கள் நினைக்கிறதுல தவறு இல்லை. இன்னொரு நிமிஷம் எல்லா படத்தையுமே அப்படி இங்கே கொடுத்துட முடியாது. பட் நல்ல வேளையாக விடுதலை 2 வந்து ஒரு டிவைடர் ஒப்பீனியன் தான் இருக்கு. இடதுசாரியை நீங்கள் முன்னிறுத்தி ஒரு படத்தை எடுக்கும்பொழுது வலதுசாரிகளுக்கு பிடிக்காம தான் போகும். அவங்க சோசியல் மீடியாவில் வந்து அதுக்கு நெகட்டிவாக விமர்சனங்களை செய்யத்தான் செய்வாங்க. தமிழர் விடுதலைக்காக போராடின ஒருத்தரை புலவர் கலிபெருமாள் யார், ஒரு எண்ணமானார், அது வந்து சிலருக்கு பிடிச்சிருக்கு, சிலருக்கு பிடிக்கல. வெற்றிமாறன் வந்து பிளான் பண்ணி தான் அதை எடுத்திருக்கிறார். யாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படத்தை கொடுக்கவே முடியாது. இவ்வளோ நல்ல படம் எடுத்தாலும் ஒரு 4 பேர் காரி தூக்குவாங்க. ஆனால் அவர் இந்த கதையை எடுத்துக்கிட்டது, இந்த சித்தாந்தம், அவர் சொல்ல நினைச்சது, அதெல்லாம் அவர் என்ன நினைச்சாரோ அதை செஞ்சிருக்கிறார். படத்துக்கு பெரிய தொகையை உள்ள இறக்குறாங்க. இப்போ இந்த தொகையை சிந்தாமல் சிதறாமல் எடுக்கணுங்கிறத எல்லாருடைய லட்சியமாகவும் இருக்குது. யூடியூபர்ஸ்னால் அவங்க என்ன கெட்டவங்களா என்ன? இப்போ விஜய் சித்துலாம் அப்போ அவர் அந்த படத்துக்குள்ளே இருக்காருன்னா எந்த படமும் அவர் நினச்ச மாதிரி வர்றதில்லை, நினச்ச நேரத்தில் முடிஞ்சதில்லை. அதுக்கு பாதி காரணம் சிம்புவாக இருக்கார். இப்போ ஆல்மோஸ்ட் அவர் திருந்தி ஒரு பஞ்சுவாலிட்டிங்கிற ஒரு விஷயத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவனோட சேர்ந்து ஒரு கான்செப்ட் பண்ணலான்னு போகிறாரு. அங்கே பயங்கரமான வைப் ஆகுது. ஆகா, இது சூப்பராக இருக்குது, இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கும் பொழுது முக்கியமாக இப்போ விஜயகாந்தனுடைய ஆரம்ப காலத்தில் ஒரு விஜயகாந்த் நம்ம பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி சண்முக பாண்டியன் மோல்டாகி வந்திருக்கார். கோட்டு படத்தில் ஒரு விஜயகாந்த் வந்தார்ல, அப்படி இல்லை. ஒரு ஃபைட்டுக்கான சீக்வன்ஸ் ஏதோ ஒன்று இருக்குது. அக்காடு வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரூபன். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் வலைபேச்சு சினிமா விமர்சகர் அந்தணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த சின்ன படங்களை பற்றி நம்ம பெருசாக பேசுறது இல்லை. இப்போ அதில் வந்து டிராகன் பிரதீப் ரங்கராஜன் நடிக்கிற படமாக இருக்குது. அந்த படத்தில் வந்து இந்த யூடியூபர் சம்மந்தப்பட்டவங்களாம் இருக்காங்க, விஜய் சித்து விளாக்ஸ்லாம் இருக்காங்க. அதை பற்றின குறித்த அப்டேட் என்னவா சார் இருக்கும்? இல்லை, தப்பு இல்லையங்க. இப்போ ஒரு படத்துக்கு பெரிய தொகையை உள்ள இறக்குறாங்க. இப்போ இந்த தொகையை சிந்தாமல் சிதறாமல் எடுக்கணுங்கிறத எல்லாருடைய லட்சியமாகவும் இருக்குது. இப்போ அதுக்காக வந்து அவங்க வந்து ஒரு தவறான விஷயத்தை படத்தில் காமிக்கலையே. இப்போ யூடியூபர்ஸ்னால் அவங்க என்ன கெட்டவங்களா என்ன? இப்போ விஜய் சித்துலாம் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான பேர் பின்பற்றுகிற ஒரு யூடியூபராக இருக்கார். அவர் அவ்வளோ பேர் ரசிக்கிறாங்க. அப்போ அவர் அந்த படத்துக்குள்ளே இருக்காருன்னா அவரை ரசிக்கிற கூட்டம் அப்படியே அந்த படத்தை வந்து பார்க்குங்கிற ஒரு கணக்கு தான். ஸோ அதனால் அதில் ஒன்றும் தவறு இல்லை. அவருக்கு மீண்டும் இது ஒரு வெற்றி படமாக இருக்குமா சார் டிராகன் படம்? வெற்றி தோல்வியெல்லாம் நம்ம வந்து ரிலீஸுக்கு பிறகு தாங்க எப்போவுமே சொல்ல முடியும். நம்புகிறாங்க, நம்ம வெற்றி படம் எடுப்போம்னு எல்லாரும் நம்புகிறாங்க. அது மாதிரி அவரும் நம்புகிறாரு. சார், சிம்பு அவர்கள் வந்து படம் பண்ணுவதை நிறுத்தி விட்டு கான்செப்ட்கள் குவிச்சிட்டு இருக்காரு. எத்தனை பாட்டு பாடினாருன்னு தெரியல, ஒரே வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி உங்கள் பார்வை என்ன சார்? இல்லை, எப்போவுமேங்க இப்போ திடீர்னு நம்ம பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு விஷயம் பண்ணுவோம். அது எல்லாருக்கும் பிடிச்சி போய் அங்கேருந்து ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகும். கிட்டத்தட்ட சிம்புவுக்கு வந்து அப்படி ஒரு விஷயமா நடந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் படங்கள் அவர் நடிச்சிட்டு இருந்தால் கூட ரொம்ப அதிகப்படியான படங்களில் நடிக்கிறாரான்னு தெரில. அவருக்கு என்னமோ இயற்கையிலே ஜாதகத்தில் விதிக்கப்பட்டதா என்னன்னு தெரில. எந்த படமும் அவர் நினச்ச மாதிரி வர்றதில்லை, நினச்ச நேரத்தில் முடிஞ்சதில்லை. அதுக்கு பாதி காரணம் சிம்புவாக இருக்கார். இப்போ ஆல்மோஸ்ட் அவர் திருந்தி ஒரு பஞ்சுவாலிட்டிங்கிற ஒரு விஷயத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது ரொம்ப பெருமைப்படுற ஒரு விஷயந்தான். ஏன்னா இன்றைக்கி ஷூட்டிங் வாங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் வர்றாள் அவர் வந்து இன்றைக்கே அந்த நிமிஷமே வர்றதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதை வந்து அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனாலும் படங்கள் அடுத்தடுத்து குவிதா, அடுத்தடுத்து நடிக்க போகிறாரான்னா இல்லை. ஸோ இந்த நேரத்தில் இவனோட சேர்ந்து ஒரு கான்செப்ட் பண்ணலான்னு போகிறாரு. அங்கே பயங்கரமான வைப் ஆகுது. ஆகா, இது சூப்பராக இருக்குது, இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கும் பொழுது நீங்கள் பல நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணலாம் வாங்க சார்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்கே, பேசாமல் போகுமேன்னு இப்போ நினச்சிட்டு இருக்காரு. நடுவில் படங்கள் இருக்குது, அதை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். விடுதலை இப்போ பார்ட் 1 வந்து ரொம்ப நல்ல கலெக்ஷன் எட்டுச்சு, நல்ல வரவேற்பும் இருந்தது. இப்போ பார்ட் 2ல வந்து 2 மாதிரியான விமர்சனங்கள் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயங்கள் நிறையா இருக்குது. இதை பற்றின உங்கள் பார்வை என்ன சார்? இல்லைங்க, ஒரு படத்தை என்டர்டெய்னிங்காக இருக்கணும்னு மக்கள் நினைக்கிறதுல தவறு இல்லை. இன்னொரு நிமிஷம் எல்லா படத்தையுமே அப்படி இங்கே கொடுத்துட முடியாது. அதில் வந்து நீங்கள் சில படங்கள் ரொம்ப ராவாக இருக்கும், ஆனாலும் அதை ஒரு செக்டார் வந்து ரசிப்பாங்க. இப்போ ஹேராம்னு ஒரு படத்தை எப்படி கமல் இங்கே எடுக்க முடிஞ்சுது. அப்போ அவருக்கு வந்து இப்படி ஒரு படத்தை கொடுத்தா இங்கே ரசிக்கிற ஒரு கூட்டம் இருக்குன்னு நினச்சி தான் கொடுக்குறாரு. அது முன்ன பின்ன இருக்கலாம், சில நேரங்களில் அது பயங்கர ஹிட் ஆகலாம், சில நேரங்களில் ஃப்ளாப் ஆகலாம். பட் நல்ல வேலையாக விடுதலையை பொறுத்தளவு, விடுதலை
2 வந்து ஒரு டிவைடர் ஒப்பீனியன் தான் இருக்குது. ஒரே அடியாக யாரும் அதை பிடிக்கலன்னு சொல்லல, ஒரே அடியாக யாரும் அதை பிடிச்சிருக்குன்னு சொல்லலை. ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவங்களுடைய கடந்த காலத்தெல்லாம் ரீகால் பண்ணி பார்க்குறாங்க. இது கரெக்டாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. ஒரு தமிழர் விடுதலைக்காக போராடின ஒருத்தரை, தமிழ் தேசியத்தை முன்னெடுத்த ஒருவருடைய கதையை அவங்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அவர் என்ன ஆனார், புலவர் கலியபெருமாள் யார், அவர் என்ன ஆனார், எப்படி கடைசியாக சுட்டு கொல்லப்படுறாருங்கிறது அந்த கதை. அது வந்து சிலருக்கு பிடிச்சிருக்கு, சிலருக்கு பிடிக்கல. வெற்றிமாறன் வந்து பிளான் பண்ணி தான் அதை எடுத்திருக்கிறார். இதில் வந்து டூயட்டு கூத்து அது இதுன்னு கொண்டு வந்தோம்னா இந்த கதையினுடைய அடிநாதமே கெட்டு போயிடும்னு அவர் நினச்சிருக்கிறாரு. ஸோ அதனால் ஒரு நேர்த்தியாக ஒரு படத்தை கொடுத்துட்டாரு. பட் இது இந்த 2 மாதிரியான ஒப்பீனியன்கள் வராமல் போகிறது இதில் ஆச்சரியம்தான். ஓகே சார், இந்த விடுதலை படம் வந்து இந்த மாதிரி 2 மாதிரியான ஒப்பீனியனுக்குள்ள போறதுக்கு காரணம் வந்து அந்த படத்துல இருந்த வசனங்களும், அதுக்கப்புறம் வந்து இடதுசாரி அரசியலை பேசினது காரணமாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. இதை பத்தின உங்க பார்வையும் கருத்து? இல்லைங்க, அது தவிர்க்க முடியாதுங்க. இப்போ இடதுசாரி வலதுசாரின்னு 2ஆக இருக்கும்போது, இடதுசாரியை நீங்கள் முன்னிறுத்தி ஒரு படத்தை எடுக்கும்பொழுது வலதுசாரிகளுக்கு பிடிக்காம தான் போகும். அவங்க சோசியல் மீடியாவில் வந்து அதுக்கு நெகட்டிவாக விமர்சனங்களை செய்யத்தான் செய்வாங்க. ஸோ அதனால் அது தவிர்க்க முடியாது தானே. ஓகே சார், இந்த படத்தை இந்த கதையோட்டமாக பார்க்கறதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் வைஸாக இந்த படம் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை, டப்பிங்கில் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற விமர்சனத்தை எட்டியிருக்கு. இதை பற்றின உங்கள் கருத்து என்ன சார்? இல்லை, எனக்கு அதில் பெருசாக உறுத்தலாக எனக்கு தெரியல. இந்த படத்தை பார்க்கும்போது டப்பிங்கில் பெரிய குறைகள் இருந்ததெல்லாம் எனக்கு தெரியல. பட் விஜய் சேதுபதி பேசும்போது எப்போவுமே அதுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். அவர் கொஞ்சம் வார்த்தைகளை உள்ளுக்குள்ளே முழுங்கி பேசுவார். ரொம்ப ஒரு மாதிரி நெகிழ்ச்சியாக பேசும்பொழுது அது கரெக்டாக காதில் விழாமல் போகும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி பெரிய குறையெல்லாம் எனக்கு தெரியல. ஓகே சார், ஒரு சைடு இருக்க தரப்பு மக்களுக்கு வந்து இந்த படம் வந்து பிடிக்கலை, வெற்றிமாறனோட படமாக இது இல்லை, நாங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி செய்தி வெளிவருது. இதை பற்றின உங்கள் கருத்து என்ன சார்? இல்லைங்க, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படத்தை கொடுக்கவே முடியாது. ஓகே, நீங்கள் எவ்வளோ நல்ல படம் எடுத்தாலும் ஒரு 4 பேர் காரி தூக்குவான். ஓகே, ஸோ இது வந்து இங்கே இருக்குது. இல்லைன்னா பர்பஸாகவே உட்காந்து திட்டிகிட்டு இருப்பான், இதெல்லாம் ஒரு படமான். ஸோ அப்போ அது வந்து முழு திருப்தியோட ஒரு படத்தை கொடுக்க முடியாது. ஆனால் அவர் இந்த கதையை எடுத்துக்கிட்டது, இந்த சித்தாந்தம், அவர் சொல்ல நினச்சது, அதெல்லாம் அவர் என்ன நினச்சாரோ அதை செஞ்சுருக்கிறார். அவ்வளோதான். இது ஒரே அடியாக ஃப்ளாப் படமாக இல்லை. ஓகே, பாதியும் பாதியுமாக இருக்குது. அதுவே இன்னைக்கு வந்து கலெக்ஷன் வைஸ் நல்லா தான் இருக்குது. ஓகே சார், இப்போ படைத்தலைவன் அப்படின்ற ஒரு படம் வந்து ட்ரெய்லர் வந்து சைலண்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ என்னென்னா அதில் வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து காமிச்சிருக்காங்க. அந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த படத்தின் மீது இருந்த கருத்து என்னவா சார் இருக்குது? நான் ஆரம்பத்துலேருந்தே அந்த படத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சுருக்கேன். ஓகே, அந்த அந்த டீசர்லாம் நான் பார்க்கும் பொழுது அந்த படத்தின் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணிச்சு. ஓகே, முக்கியமாக இப்போ விஜயகாந்தனுடைய ஆரம்ப காலத்தில் ஒரு விஜயகாந்த் நம்ம பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி சண்முக பாண்டியன் மோல்டாகி வந்திருக்கார். ஓகே, சண்முக பாண்டியனுடைய முதல் படம் வந்து பிரயோஜனம் இல்லாத படமாக போயிடுச்சு. ஆனால் இந்த படம் வந்து ஒரு அவர்கிட்ட ஒரு ஸ்பிரிட் இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இன்னொன்று அந்த யானை பாகனா நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். நிறைய யானை கூட்டங்களுக்கு நடுவே ஒருத்தர் வந்து பயப்படாமல் போய் நடிக்கிறது, அந்த யானை கூட்டங்களுக்கு நடுவில் ஒரு ஃபைட் பண்ணுறது. இப்போ மிருகங்கள் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. இன்னொன்று கீழே சங்கிலியெல்லாம் கட்டிட்டு நீங்கள் அந்த வச்சிங்கன்னா கீழே சங்கிலியில் கட்டியிருக்கிறதுங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ அப்போ அதெல்லாம் அவுத்துட்டு முழுக்க முழுக்க பாகன்களின் கட்டுப்பாட்டில் அந்த யானையை நிற்க வச்சு அதுக்கு கீழே ஓடி ஆடி ஒரு ஃபைட் எடுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சவால். அது என்னன்னு நினைக்கும்னே தெரியாது. திடீர்னு அப்படி தூக்கி ஒரு அடி ஒருத்தர் அடிச்சதுன்னா முடிஞ்சது கதை. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் ஒரு 10-20 யானைகளை வச்சுக்கிட்டு ஒரு ஃபைட் எடுத்திருக்காங்கன்னா அந்த நம்பிக்கை, அதுக்கு சண்முக பாண்டியன் கொடுத்த ஒத்துழைப்பு. ஸோ இதெல்லாம் தான். இன்னொன்று விஜயகாந்த் வந்து பேரை வச்சுட்டு யார் யாரோ இங்கே வாழ்ந்துட்டு இருக்கும்போது சண்முக பாண்டியன் வாழ்வதற்கு என்ன இருக்குது? அவங்க அப்பா படத்தை அவர் உரிமையாக அதில் பயன்படுத்துறதுக்கு எல்லா ரைட்ஸுமே அவருக்கு இருக்குது. ரொம்ப நேர்த்தியாக வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கோட்டு படத்தில் ஒரு விஜயகாந்த் வந்தார்ல, அப்படி இல்லை. அமெரிக்காவில் போய் ஒரு விஜயகாந்தை கொண்டு வந்தது சரியா இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற கிராஃபிக் கலைஞர்களே ரொம்ப அற்புதமாக ஒரு விஜயகாந்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க அந்த விஜயகாந்த் போர்ஷன். நீங்கள் எப்படியும் வந்து இந்த கதையை வந்து பாதியாவது கேட்டு வச்சிருப்பீங்க. அதில் விஜயகாந்த் வந்து ஒரு லீட் ரோலாக ஏதாச்சும் ஒரு ரோலாக பண்ணுறாரா சார்? ஏன்னா ஒரு காட்டுறாங்க. இப்போ கோட்டில் வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தோம். அந்த எதிர்பார்ப்பில் வந்து மாஸ்க் மாதிரி காமிச்சு நம்மளை வந்து இது பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட்லேயே வந்து முடிச்சு அமைச்சிட்டாங்க. இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து முழுசாக காட்டுற மாதிரி ஏதாவது இருக்க
முழுசாக தான் அவர் வரதா சொல்கிறாங்க. இன்னொன்று ஒரு ஃபைட்டுக்கான சீக்வன்ஸ் ஏதோ ஒன்று இருக்குது, ஓகே, அதில் தான் விஜயகாந்த் வராருன்னு சொல்கிறாங்க. அதை ரொம்ப நேர்த்தியாக அதை உருவாக்கி இருக்கிறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே சார். இப்போ விஜயகாந்த் அவரை எடுத்துக்கிட்டோன்னா ஆக்ஷனில் பயங்கரமான ஒரு ஆளா தனித்துவமாகவே இருந்தார் அந்த காலத்தில் வந்து படங்களில். இப்போ அதே கடைப்பிடிக்கிறாரா அவரோட மகன் அப்படின்ற கேள்வி வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. இதை பற்றின உங்கள் கருத்து பாருங்க. இல்லைங்க, சண்முக பாண்டியனுடைய ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் நிச்சயமாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு படத்தை கொடுத்தீங்கன்னா பெருசாக எடுபடாது. இப்போ தான் அவர் கரெக்டாக அந்த பல்ஸை பிடிச்சி உள்ளே வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். கட்டாயமாக அவர் இந்த ஆக்ஷன் பேஸ்டான கதைகள்லேயே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா, இப்போ இந்த ஆரம்ப காலத்தில் விஷால் சண்டைக்கோழிலாம் பண்ணார் பாருங்க. ஸோ அந்த மாதிரி படங்களாக அவர் பண்ணிகிட்டு இருந்தாருன்னா தமிழ் சினிமாவில் பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குது. சிறப்பான நேர்காணலுக்கு நன்றி சார். நன்றி.